அந்த இரவின் மோனம். குளிர்ந்த காற்று ஜன்னல் வழியாக சீறியடித்தது. மின்விசிறியின் ஓசை காலியான வீட்டின் அமைதியை கிழித்து வீசியது. நான் மட்டுமே. இந்த பெரிய, பழைய வீட்டில். என் நிழல் மட்டும் சுவற்றில் நீண்டு கொண்டிருந்தது. டக் டக். மாடிப்படியில் ஏதோ ஒலித்தது. நான் மூச்சை அடக்கிக் கொண்டேன். யாருமில்லை. என் கற்பனைதான் என்று முணுமுணுத்தேன். ஆனால் அந்த ஒலி நின்றபாடில்லை. டக் டக் டக். ஒவ்வொரு முறையும் அருகே வருவது போல. கைப்பிடி இல்லாத அந்த பழைய மரப்படிகள் யாரோ மெதுவாக இறங்குவதை ஒலித்தன. நெஞ்சு படபடக்க நான் படுக்கையோடு ஒட்டி உட்கார்ந்தேன். கண்ணிமைகள் கூட மூட மறுத்தன. வா வா. அருவருப்பான கரகரப்பான குரல் என் பின்னால் இருந்து வந்தது. ஆனால் திரும்பிப் பார்க்கத் தைரியம் இல்லை. என் முதுகில் யாரோ குளிர்ந்த விரல்களை வைத்தது போல உணர்ந்தேன். உன்னை எதிர்பார்த்தேன். கண்ணீர் வழிய நான் கத்தினேன். ஆனால் குரல் வெளிவரவில்லை. அந்த விரல்கள் என் தோள்பட்டை வழியாக தொண்டையை நோக்கி நகர்ந்தன. அடுத்த வினாடி ஜன்னல் அடைப்பு விற்றென்று திறந்து கொண்டது. காற்று அறை முழுவதும் சுழன்றது. எதிரே நின்றது அது. நீண்ட கருப்பு கூந்தல், வெண்மையான பாவாடை. ஆனால் முகம் இல்லை. வெறும் கருப்பு வெளி. நீயும் என்னைப் போல ஆகிவிடுவாய். அது என் படுக்கையை நோக்கி நகர்ந்தது. நான் அப்படியே உறைந்து போனேன். கண்களில் இருந்து இரத்தம் வழிய அது என் முகத்தை தொட்டது. இப்போது நீயும் என் கதையின் பகுதியாகிவிட்டாயோ?